ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டெல்லியில் அண்ணாமலைக்கு உறுதியானது தேசிய பொதுச் செயலாளர் பதவி அப்படின்ற ஒரு விஷயம் பாஜகக்குள்ள பெரும் மகிழ்ச்சியில் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. இந்த தேசிய தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவ்வளவு காலம் பாஜக எடுத்துக்கிடுச்சு. இது இடையில நிறைய சம்பவங்கள்லாம் நடந்தது. ஸோ அதன் காரணமா நாட்டில் பல அசாதாரண சூழ்நிலைகள் நடந்தது, பகல்காம் தாக்குதல், இன்னும் பல விஷயங்கள் நடந்தது. இதனால இந்த தேர்வுக்கான விஷயம் தள்ளி தள்ளி வைக்கப்பட்டது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. RSS உடைய தலையீடு இதுல முழுக்க முழுக்க இருந்தது. ஏன்னா RSS என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பாஜகவின் தலைவர் யாரா இருக்கணும் அப்படின்னா RSS ஃபுல்லா ஏத்துக்கிற மாதிரியும் பாஜகவையும் கொஞ்சம் சமரசம் பண்ற மாதிரியும், அப்படி இரண்டு பக்கமும் அவங்கள பேலன்ஸ்டு பண்ற மாதிரி ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு தான் இங்க முடிவு செய்யப்படும். அதுக்கு ராஜ்நாத் சிங் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணா தர்மேந்திர பிரதான், மனோகர்லால் கட்டர், அப்புறம் வந்து சிவராஜ் சிங் சௌகான் எல்லாருமே என்ன பண்ணாங்க, ரேஸ்ல இருந்தாங்க. இப்போ சிவராஜ் சிங் சௌகான் RSS தலைவர் மோகன் பகவத்தை 45 நிமிடம் தனியா பேசி சந்திச்சிருக்காரு. ஸோ இந்த சந்திப்புக்கு பின்னாடி பல விஷயங்கள் டெல்லி வட்டாரம் உறுதிப்படுத்திருக்கிறதா தகவலும் வந்துட்டு இருக்கு. தேசிய தலைவரை தவிர்த்துட்டு மற்ற பதவிக்கு எல்லாருமே ரெடியா என்ன பண்றாங்க, பட்டியல் போட்டு வச்சுட்டாங்க. இப்ப தேசிய தலைவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க கீழே இருக்கிற தேசிய துறை தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள் பதவிகள் ஒருத்தரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி, ஏன்னா எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, இந்த பதவிக்கு இவங்க தான், இந்த பதவிக்கு இவங்க தான் அப்படின்னு. ஆனா தேசிய தலைவரை சூஸ் பண்ணாம இவங்களால அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தேசிய தலைவரை சூஸ் பண்ணிட்டா இதெல்லாம் உடனே பண்ணிடலாம் அப்படின்னு தான் பாஜக இப்ப ரெடியா இருந்தது. ஸோ இதன் மத்தியில சிவராஜ் சிங் சௌகான் RSS தலைவர் மோகன் பகவத்தை 45 நிமிடம் தனித்து பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சின் உறுதிப்பாடு அவர் தான் அடுத்த தலைவரா வரப்போகிறார் அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. ஏன்னா ராஜ்நாத் சிங் தான் வருவாரு அப்படின்னு பேசப்பட்டாலும் சிவராஜ் சிங் சௌகான் கொஞ்சம் அதிகப்படியான முன்னிலையில இருக்கிறதுனால அவர் தான் தலைவர் பதவிக்கு வரப்போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இங்க டெல்லி வட்டாரம் உறுதிப்படுத்தியிருக்கு. கூட இங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு பொதுச் செயலாளர் பதவி, தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்தாலும் இதற்கு ஆப்டபிளான ஆளு அண்ணாமலை தான் அப்படின்னு இந்த தகவலும் உறுதிப்படுத்தியிருக்கு டெல்லி வட்டாரங்கள். ஏன்னா இதெல்லாமே ஒரு சீக்கிரமான ஒரு அதிரடியான முடிவுல வந்து நிக்க போகுது. ஏன்னா இப்போ இந்த ஆண்டு இறுதியில பீகார்ல எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ ஃபுல் போக்கஸ்டும் அங்க என்ன பண்றாங்க, அங்க போயிட்டாங்க. ஏன்னா பீகார்ல நிதிஷ்குமாரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தினால பாஜக இருக்கிறதுனால இப்ப எல்லாருமே அந்த பக்கம் போயிருக்காங்க. ஸோ இதனிடையில இந்த தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி இங்க பாஜக தலைவரை தேர்ந்தெடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால இங்க சிவராஜ் சிங் சௌகான் அவர் தான் ஆப்டபிளான ஆளு அப்படின்னு அவரை சூஸ் பண்றதுக்கு இங்க பாஜகவும் RSSும் சம்மதம் தெரிவித்துட்டாங்க. பாஜகவும் ஒப்புதல் கொடுத்துருச்சு, RSSும் ஓகே சிவராஜ் சிங் சௌகான் நல்ல மனுஷன் தான், அவருக்கு பதவி கொடுத்துடலாம் அப்படின்னு இங்க என்ன பண்ணிருக்காங்க, பாஜகவும் ஒத்துக்கிட்டாங்க, RSSும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ தேசிய பொதுச் செயலாளர் பதவிக்கு அண்ணாமலை தான் கரெக்டான ஆளு அப்படின்னு அமித்ஷாவை கூட என்ன பண்ணிருக்கிறாரு, இங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ண. ஆல்ரெடி அண்ணாமலை அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க, நீங்க அண்ணாமலை நீங்க என்ன பண்ணுங்க, தேசிய அரசியலுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அண்ணாமலை அவர்களை தேசிய பொதுச் செயலாளர் பதவிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு டெல்லி வட்டாரம் உறுதிப்படுத்தியிருக்கு. இதனிடையில ஒரு பக்கம் தேசிய பொதுச் செயலாளர், இன்னொரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர், இப்படி ரெண்டு பதவிகளும் அண்ணாமலை வகுறதுக்கு அவருக்கு கட்ஸ் இருக்குப்பா, அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு தான் அண்ணாமலை அவர்களை இங்க என்ன பண்ணிருக்காங்க, சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அண்ணாமலை அவர்கள் நீங்க சட்டமன்ற தேர்தலில் நிப்பீங்களா அப்படின்னா, அண்ணே நான் நிப்பனே, எந்த தொகுதியில் வேணா நிப்பனே, நான் மதுரையில் நிப்பேன், மதுரை தெற்கு நிப்பேன், வடக்கு தெருப்பேன், எப்படி வேணா நிப்பனே, ஆனா தலைமை என்ன சொல்லுதோ அதை நான் செஞ்சிருவேனே அப்படின்னு சொன்னார். சோ ஒருவேளை இங்க அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தாலும் இங்க நிக்க கூடாதுனாலும் அவருக்கு கவலை கிடையாது. ஏன்னா தேசிய பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பெரிய பதவி அவருக்கு இருக்குது. இதனிடையில பாஜக தலைமை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சட்டமன்ற தேர்தலில் நில்லுங்க, தேசிய பொதுச் செயலாளருங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விவகாரம் தேசிய தலைவர் பதவி சூஸ் பண்றதுக்கு ரொம்ப இழுப்படி இருந்தாலும் இங்க தேசிய பொதுச் செயலாளர், துணைத் தலைவர்கள் எல்லாரையும் சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க பாஜக. அதுல அண்ணாமலை அவர்கள் ஒருத்தர், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல, இதுல பின்வாங்க மாட்டோம் அப்படின்னும் ஒரு தகவல் வந்திருக்கு. இதன் அடிப்படையில இங்க இருக்கிற அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ஆரவாரம் கொண்டிருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் ஓரங்கட்டப்பட்டு விட்டார், அண்ணாமலை அவர்கள் டம்மியாக்கப்பட்டு விட்டார், அண்ணாமலை அவர்களை யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு ரொம்பவே பொங்கி ரொம்ப சோகமா இருந்தாங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள். ஆனா இன்னைக்கு
தேசிய தலைமை என்ன பண்ணிருக்கு, அண்ணாமலை அவர்கள் எந்த பதவிக்கு ஆப்டபிளான ஆளு அப்படின்றது தேசிய தலைமைக்கு தெரியுங்க அப்படின்னு இவரை அலேக்கா தூக்கி தேசிய பொதுச் செயலாளர் பதவிக்கு உட்கார வச்சிருக்கா தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அண்ணாமலை ஒர்த்து தான், ஒர்த்து இல்லாமலாம் இல்லை. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், ஏத்துக்கணும். அண்ணாமலை மேல பல கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ஏத்துக்கணும், அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும் பொழுது இங்க பாஜக பட்டி தொட்டி எங்கும் இங்க பாஜக பேரு பேனர் போஸ்டர் இருக்குதுன்னா அது அண்ணாமலை அவர்களால தான் அப்படின்றத நம்ம இங்க மறுக்கவே முடியாது. ஏன்னா இதே அண்ணாமலை அவர்கள் கோமாளித்தனமா எதனா பண்ணாலும், பொய்தனமா எதனா பேசினாலும், எதனா ஒரு விஷயத்த பண்ணாலும் பாஜகன்னு ஒண்ணு இருக்குதுப்பா அப்படின்னு சொன்னார்ல, 20,000 புக்கு நான் படிச்சேன் அப்படின்னு சொன்னாலும், நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும், சவுக்கால நான் அடிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்மளை எல்லாம் ஏமாத்தினாலும், பாஜகன்னு ஒண்ணு இருக்குது, எதனா ஒண்ணு பண்ணி பாஜக இருக்குதுன்னு அப்படின்னு நிரூபிச்சார்ல, அதுக்காகவே அவருக்கு என்ன பண்ணா இந்த பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே என்ன பண்றாங்க, கருத்துல தெரிவிச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலே அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது அப்படின்னு தான் அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் ஆரவாரம் கொண்டிருக்காங்க. என்ன நடக்க போகுது, ஆனா தேசிய பொதுச் செயலாளர் ஆயிட்ட பிறகு தமிழ்நாட்டுல அவருக்கு கூடுதலா ஒரு பொறுப்பும் கொடுப்பாங்க. தமிழ்நாடு பொறுப்பாளர்கள் அப்படின்ற ஒரு பொறுப்பும் அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. தேசிய பொதுச் செயலாளர் பிளஸ் தமிழ்நாடு பொறுப்பாளர் பிளஸ் சட்டமன்ற உறுப்பினர், இது எல்லா பதவியும் அண்ணாமலை அவர்கள் நிர்வகிக்க போகிறார் அப்படின்னு தான் இங்க பார்க்கப்படுது. ஒருவேளை இந்த பதவியெல்லாம் கொடுத்துட்டா, தேசிய பொதுச் செயலாளர், தமிழ்நாடு பொறுப்பாளர் அப்படின்னு கொடுத்துட்டா அண்ணாமலையுடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். இங்க யாரெல்லாம் அண்ணாமலை அவர்களை ஒதுக்கிடுங்களோ அவருடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப ஆரவாரமா இருக்காங்க. ஏன்னா உண்மை அதுதான். ஏன்னா பாஜக மாநில தலைவரா அவரை விலக்கிட்ட பிறகு எப்படியெல்லாம் நீங்க ஆட்ட மாட்டீங்க அப்படின்னு அவரும் யோசிச்சிருப்பார்ல, ரிவெஞ்ச் எடுப்பார்ல. அதனால மாநில பொறுப்பாளர், தமிழ்நாடு மாநில பொறுப்பாளரா அண்ணாமலை அவர்களும் நியமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேசிய பொதுச் செயலாளர் பிளஸ் தமிழ்நாடு மாநில பொறுப்பாளர் அப்படின்ற பதவி அவருக்கு கொடுக்க போறாங்கன்ற உறுதியான தகவல் டெல்லியில இருந்து வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டா அண்ணாமுடைய ஆட்டம் வேற மாதிரி இருக்கும், அவதாரம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் பார்க்க வேண்டியது இருக்கு. என்ன நடக்குது பொறுத்து பார்க்கலாம். சோ தேசிய பொதுச் செயலாளரா அண்ணாமலை தேர்ந்தெடுத்துட்டாங்க, தமிழ்நாடு மாநில பொறுப்பாளராகவும் அண்ணாமலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்பட தகவல் சொல்லுது. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.